வணக்கம். நாம் இன்றைக்கி முருகன் ஆன்மீகம்ங்கிற சேனலில் நம்ம இன்றைக்கி ஒரு முருகனுக்கான பாடல் ஒன்று பாட போகிறோம். ரொம்ப அருமையான பாடல் இது. நாளைக்கு சித்திரை மாதம் கிருத்திகை நட்சத்திரம் வருகிறது இல்லையா, அதனால் அதை ஒட்டி நாம் இன்றைக்கி ஒரு முருகனுடைய பாடலை நம்ம நினைவு கூறலாம். இது எஸ் சிதம்பரம் அவர்கள் எழுதினதுன்னு போட்டிருக்காங்க. ரொம்ப அருமையான பாடல், நிறைய பேர் பாடியிருக்காங்க, பாடல்கள் நிறைய பேர் பாடியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அருமையான பாடல். இது இது கேட்கும் போதே நம்ம கண்ணீர் பெருகாமல் இருக்காது. ரொம்ப அருமையான பாடல். அது என்ன பாடல் பார்க்கலாம். கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, வண்டிசை பாடும் எழில் வசந்த பூங்காவில், வண்டிசை பாடும் எழில் வசந்த பூங்காவில், வண்டிசை பாடும் எழில் வசந்த பூங்காவில், வந்து சுகம் தந்த கந்தனை என் காந்தனை, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, நீலமயில் தனை, நீலமயில் தனை நெஞ்சமும் மறக்கவில்லை, நீலமயில் தனை நெஞ்சமும் மறக்கவில்லை, நேசமுடன் கலந்த பாசமும் மறையவில்லை, நீலமயில் தனை நெஞ்சமும் மறக்கவில்லை, நேசமுடன் கலந்த பாசமும் மறையவில்லை, கோலகுமாரன் மனக்கோயிலில் நிறைந்து விட்டான், கோலகுமாரன் மனக்கோயிலில் நிறைந்து விட்டான், குறுநகைதனை காட்டி நறுமலர் சூட்டி விட்டான், கோலகுமாரன் மனக்கோயிலில் நிறைந்து விட்டான், குறுநகைதனை காட்டி நறுமலர் சூட்டி விட்டான், கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. இந்த பாடல் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. இது நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணால் நிறையா வரும். நீங்கள் இதெல்லாம் போட்டு கேட்டு அந்த அனுபவத்திலேயே அந்த மெய்யுருகி மனமுருகி நம்ம அரை நிமிஷம் முருகன் நினச்சி பிரார்த்தனை பண்ணால் கூட ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு திருப்புகழ் பாடலும் சமயமாக நான் கேட்டேன். ரொம்ப அருமையாக இருந்தது. பக்கரவி சித்திரமணின்னு சொல்லிட்டு பிள்ளையாருக்கான துதி, அது திருப்புகழ் பாடல். அதில் முருகனை பற்றியும் வரும். ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பாடல். அது குழந்தைங்களா கோரஸாக உட்காந்து இந்த பஜனை பாடல் மாதிரி பாடின ஒரு பாடல் லேட்டஸ்ட்டாக கேட்டேன். ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த பாடலும் நீங்கள் கேட்கலாம். அந்த மியூசிக்கும் அந்த வீணையும் அந்த இதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதில் ஒரு வரிகள் வரும். சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் வரும் அந்த திருப்புகளில். பக்கரவி சித்திரமணின்னு ஆரம்பிக்கிற திருப்புகளில் அது அந்த சிற்றடிங்கிறது பக்தர்கள் நம்ம சரணாகதி அடையணும் இல்லையா முருகனை. அப்போ அவரோட பாதம் அதனால் சின்னதாக இருக்கும் நம்ம கையில் கொள்கிற அளவுக்கு. ஆனால் அவருடைய அருள் நமக்கு வாரி வழங்கக்கூடிய அருள் 12 முற்றிய பன்னிரு பெரிய தோள்களை நமக்காக வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த மீனிங்கில் இருந்தது. ரொம்ப அருமையான திருப்புகள். அதுவும் அது மாதிரி எல்லா பாடலுமே ரொம்ப ஔவையார் படத்தில் வரும் இல்லையா, புதியது எது அப்படின்னு கேட்பார் முருகன். அப்போ ஔவையார் சொல்லுவாங்க, புதியது பாடல் என்றும் புதியது, முருகா உன்னை பாடும் பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது அப்படின்னு சொல்லி பாடுவாங்க. அதே மாதிரி தான் பாடல் வந்துகிட்டே இருக்குது எல்லா தெய்வத்துக்கும் தான். பட் முருகனுக்கு நான் கேட்டுட்டே இருக்கனால உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப அருமையாக புது புது பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்க கேட்க இனிமையாக இருக்குது. அதனுடைய கவிதை வரிகளும் அதனுடைய இசை நயமும் ரொம்ப அழகாகவே இருக்குது. அதனுடைய தமிழும் ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த மாதிரி நிறைய பாடல்கள் சொல்லப்போனால் உன்னை தெய்வம் என்பதா குருநாதம் என்பதா அந்த பாட்டு, அந்த மாதிரி நிறையா அடி மீது அடி வைத்து, அதுக்கப்புறம் சொல்லிகிட்டே போகலாம். ஒரு சிலர் தான் நான் இப்போ உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதனால் நிறைய பாடல்கள் வந்துட்டே இருக்குது, நம்மளும் கேட்கலாம். அப்புறம் வண்ணமயிலேறும் அன்பு வடிவேலன், அந்த மாதிரி நிறையா சொல்லி எண்ணில் அடங்காது
உந்தன் முகம் காண ஓடி வந்தேன், கோவிட் சமயத்தில் வந்தது அந்த பாடல். அது மாதிரி நிறைய புது பாடல்கள் முருகனுக்காக இயற்றிகிட்டே இருக்காங்க, இசையமைக்கிறாங்க, பாடுறாங்க, எல்லோரும் நிறையா நல்லா இருக்குது, கேட்க இனிமையாக இருக்குது. நீங்களும் அதை கேட்டு பயன்பெறணும். இன்னொரு பாடலும் இருக்குது, கலியுக தெய்வம் கண் கண்ட தெய்வமாய் காட்சி அளிப்பதும் பழனியிலேன்னு சொல்லி அந்த பாடல். ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டு நிறையா முருகனுக்கு பாடல்களை போட்டு விட்டு நம்மளும் கேட்டுட்டே நம்ம வந்து நம்மளுடைய பக்தியை செலுத்தலாம்னு நான் நினைக்கிறேன். கிருத்திகை அன்னைக்கு, சஷ்டி அன்னைக்கு, எல்லா நாளுமே, செவ்வாய்க்கிழமை எல்லா நாளுமே நம்ம அதை போட்டு கேட்டு நம்ம பயன்பெறலாம். இதான் நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ண விரும்பினேன்.